ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். இது என்ன ஒர்க்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வீட்டில் கெய்சர் வாட்டர் ஹீட்டர் வந்து அது தண்ணி ஹீட் ஆகலை, கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து டெக்னீஷியன் வந்து அதை ரெடி பண்ணார். பாருங்கள், அதில் வந்து ஃபுல்லாக சால்ட்டு வாட்டர்னால் அது எவ்வளோ இருக்குது பாருங்கள், அந்த உப்பு அதெல்லாம். இதுதான் எலிமினேட்டர்னு சொல்லுவாங்க. இதுதான் போயிடுச்சு. அது வந்து லேசாக ஷாக்கு வந்தது பாப்பாவுக்கு காலையில். அதுக்கப்புறம் இம்மீடியட்டாக நாங்கள் என்ன பண்ணோம், இவரை கூப்பிட்டுட்டு இந்த ஒர்க்கை ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா மார்னிங்கே இந்த ஒர்க்கு நடந்துச்சு. அவர் 6:30க்கெலாம் வந்துட்டார். அதுக்கப்புறம் உங்களுக்கு லஞ்ச் கட்டுற வேலை இருக்கனால சாம்பார் பண்ணேன். இந்த அவரைக்காய், முள்ளங்கி, முருங்கைக்காய் போட்டு ஒரு சாம்பார் வச்சுட்டு ஒயிட் ரைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மோரும் பண்ணிவிட்டோம். ரசம்லாம் வைக்கல. பாருங்கள், இந்த காய்கறிகள்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. குட்டி வெங்காயம்லாம் உரித்து வச்சுருக்கேன் சாம்பாருக்கு. அதுக்கப்புறமா இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கேரட் கொஞ்சம் இருந்தது. ஸோ கேரட்டையும் பொரியல் பண்ணிவிட்டேன். கேரட்டில் வந்து நம்ம தேங்காயெல்லாம் எதுவும் திருவி போடலை. சும்மா கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெங்காயம் போட்டுட்டு நம்ம அதை பொரியல் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இந்த வாட்டர் ஹீட்டர் ரெடி பண்ண உடனே அதை ஃபஸ்ட்டு நம்ம காஃபி சாப்பிட்டா தான் நம்மளுக்கு அடுத்த வேலை நம்மளுக்கு எல்லாமே செய்ய முடியும். ஸோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபில்டர் காஃபி நம்ம அதை டிகாஷன் ரெடி பண்ணிவிட்டு பாருங்கள். எப்பவுமே இந்த கொஞ்சம் இதெல்லாம் ஊற்றிக்கும் இந்த டிகாஷன்லாம். ஸோ சமையல் பண்ணுற இடத்துல இப்படிலாம் இருந்தால் நம்மளுக்கு க்ளீனாக இருக்கணும். ஸோ அதனால தான் டிஷ்யூ பேப்பர் வாங்கி வச்சு அதை க்ளீன் பண்ணிவிடுவோம். பால் பொங்கி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் காஃபியும் போட்டு குடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டு மார்னிங் ஒரு வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.